நிலைப்பாடு நாங்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஐயா வந்து அறிவிப்பார். அதெல்லாம் விரைவில் எங்களுடைய ஐயா விரைவில் அறிவிப்பார். எங்களுடைய ஐயா விரைவில் அறிவிப்பார். இப்போ அறிவிக்கிற கேட்டுக்கிறதுலாம் கூட்டணி உங்களோட உலகத்தோடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயே அதிக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். 66,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கு இரட்டை இலை தோற்கடிக்க காரணம் யார் சொல்லுங்க தம்பி? யார்? எடப்பாடி பழனிசாமி தான். இதிலிருந்து கட்சியை அழிக்கின்ற செயலில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வந்து இப்ப எங்கிட்ட இருக்க தொண்டர்கள் இயக்கம், இந்த இயக்கம் தொண்டர்கள் முழுமையாக எங்கிட்ட இருக்கிறாங்க. அது வருகின்ற தேர்தலில் நிரூபிக்கப்படும். பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். 4.5 ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போன ஆட்சியை நடத்தினால்தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் என்ன மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது. ஏதோ கவர்னர் புண்ணியத்தில் உள்ளார போகாமல் இருக்காங்க. என்ன கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களால். பாஜக ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுவதைப் போல ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கிற முழக்கத்தையும் முன்வைத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் தேர்தலையே எதிர்கொள்ளாமல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முற்றாக அழித்தொழிக்க துடிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு திட்டம் இருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில்தான் ஒரு பாசிச ஆட்சியை, ஒரு காட்டாட்சியை அவர்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் எங்களுக்கு இது சென்னையில் ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடாதா? நீங்கள் சென்னை என்ன திமுகவுக்கு ஏதாவது கொடுத்துடணுமான்னு என்கிட்டயே பல பேர் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்பா கேட்குறேன், உனக்காக நான் கேட்குறேன், கவலைப்படாத. ஏற்கனவே ஒரு 6 தொகுதிகளில் நாங்கள் சில அடிப்படை வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் அந்த 6 தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருதுநகர், திருச்சி, ஈரோடு, மயிலாடுதுறை, கடலூர், காஞ்சிபுரம்னு ஒரு 6 தொகுதிகளில் அங்கே பூத் ஏஜென்ட்ஸு, பூத் கமிட்டிஸ் போட்டதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். வணக்கம், இது கேள்விக்களம். ஒரு சுவாரஸ்யமான தேர்தலுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது தயாராகி கொண்டிருக்கிறது. பரவலாக சில மாதங்களுக்கு முன்பு கணிக்கப்பட்ட வலுவான இருமுனை போட்டி என்பது இப்போது இல்லை என்கிற நிலைமை இருக்கிறது. பல முனை போட்டி என்பது இன்றைய தேதியில் ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, நாம் தமிழர் கட்சி ஓர் அணி என்று 4 அணிகள். இது இல்லாமல் பாமக எந்த அணியில் சேரப்போகிறது, தனித்து போட்டியிடுகிறதா, யாரோடு கூட்டணி என்பது இன்னொரு கோணம். இப்படி பலமுனை போட்டிக்கு தமிழ்நாடு தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாருடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட போகின்றன, யாருடைய வாக்கு வங்கி இப்போது அதிகரிக்கப் போகிறது? ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி ஆகியோர் இல்லாத ஒரு தேர்தல் களத்தில் பல முனை போட்டி என்கிற ஒரு களம் விரிகிற போது வாக்குகள் எப்படி சிதறப்போகின்றன, யாருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கப் போகிறது என்பது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன், விமர்சகர் திரு சுபா சதீஷ்குமார் அவர்கள், தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு வெங்கட்ரமணி, இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு கலை, மதிமுகவினுடைய திரு காரை செல்வராஜ் இணைய இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கட்ரமணியுடைய முதற் பார்வையை கேட்கணும். ஒரு பலமுனை தேர்தல் அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டுக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய அணிகள் இருந்தாலும் முதல் 2 அணிகளுக்கு மத்தியில் தான் கடும் போட்டி அப்படின்ற ஒரு சூழல் சட்டமன்ற தேர்தல் வரையிலும் இருந்தது. இப்போ முதல் 2 அணிகள் அதிமுக அணி, திமுக அணி, திமுக அணி வெர்சஸ் அதிமுக அணி என்கிற அந்த நிலைமை மாறுறத நீங்கள் எப்படி களத்தில் பார்க்குறீங்க? பலமுனை போட்டியாக இருந்தாலுமே திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகள் தான் இன்றைக்குமே களத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் கள நிலவரமும் இருக்குது. திமுக அதிமுக தாண்டி
நாம் தமிழோ இல்லை பாரதிய ஜனதாவோ களத்தில் இருந்தாலுமே பட் அவங்களுக்கான வாக்கு சதவிகிதம் பெருசாக வளர்ந்த மாதிரி நம்ம பார்க்க முடியல களத்தில். ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களால 2021 கொடுத்த அந்த வெற்றியை திரும்பியும் அவங்களால வந்து பாதுகாக்க முடியுது. அதிமுக தனியாக நிற்கும் போது எப்பவுமே பார்த்தோம்னா அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் வந்து கொஞ்சம் உயர்ற மாதிரி தான் இருக்கும். கூட்டணி கட்சியோடு அவங்க சேர்ந்து நிற்கிறதுக்கும் தனியாக நிற்கும் போதும் பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். தனியாக நிற்கும் போது எப்பயுமே அவங்களுடைய பலம் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த முறையுமே வந்து திமுக அளவுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியலனாலுமே பட் களத்தில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. நாம் தமிழர் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் 2 பேரும் அவங்களுக்கு உண்டான அந்த வாக்கு சதவீதத்தை தக்க வைக்க தான் பார்க்க முடியுதே ஒழிய பட் அதுக்கு மேலே அவங்களால உயர்த்துறதுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெங்கட்ரமணி, முக்கியமான சில அம்சங்களை சொல்கிறீங்க. அதாவது எத்தனை அணிகள் இருந்தாலும் போட்டி என்பது 2 அணிகளுக்கு மத்தியில் தான். திமுக தலைமையிலான அணி 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை இப்போதும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய இடத்துல வெற்றி முகட்டில் இருக்குது. அதிமுக வந்து தனித்து போட்டியிட்டாலும் கணிசமான வாக்கு வங்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்றீங்க. ஆனால் அதிமுகவை விடவும் பிஜேபியோடைய நாய்ஸ், அது அவங்களுடைய தேர்தல் களத்தில் அல்லது சமூக ஊடகங்களில் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், ஊடகங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ், இதெல்லாம் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவில் பிஜேபி வளர்ந்துருச்சு. 2வது இடத்துக்கு யாருக்கு போட்டி அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அதிமுகவோட கூட்டு சேருவதற்கு பலரும் அஞ்சு பிஜேபியோட போய் சேர போகிறாங்க. அப்படி ஒரு பரப்புரை வலுவாக நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பிஜேபியோ நாம் தமிழர் கட்சியோ தங்களுடைய வாக்கு சதவீதத்தை பெருசாக வளர்த்துக்கலை, பெருசாக வளரலை, அதுதான் களத்துடைய நிலவரம்னு சொல்கிறீங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய நிலவரமும் இதுதானா? இப்போ நீங்கள் கன்னியாகுமரியிலையோ, கோவையில், நீலகிரியில், திருப்பூர், பொள்ளாச்சி, இந்த பக்கம் வந்து தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, இந்த பகுதிகளில் பிஜேபிக்கு ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ், அவங்க வந்து ஏடிஎம்கேவை தாண்டி ஓட்டு எடுப்பாங்க அப்படிலாம் சிலர் சொல்கிறாங்களே, அது களத்தில் அப்படி நிலவரம் இல்லையா? ஓகே, களத்தை பொறுத்த வரைக்கும் 2019 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி மோடி வேவ் மாதிரி இருந்தது. அது வந்து ப்ரோ டிஎம்கே ஓட்டாக மாறி டிஎம்கேக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக கொடுத்தாங்க தமிழக மக்கள். பட் இந்த முறை ஆன்டி மோடி வேவ்னு நம்ம பார்க்க முடியறதில்லை இங்கே. ஸோ ஆன்டி மோடி வேவ் இல்லை, பட் அதே நேரத்தில் ப்ரோ மோடி வேவாகவும் மாறலை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே இன்றைக்குமே கதாநாயகர்கள் திமுக மட்டும்தான். பிஜேபிக்கு வந்து நிறைய விசிபிலிட்டி கிடைக்குது, அவங்கள பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து பிஜேபியோட வளர்ச்சியை பார்க்குறாங்க. பட் ஆனால் அதை வந்து வாக்கு வங்கியாக மாற்ற பிஜேபி போராடிட்டு தான் இருக்கிறாங்க. பிஜேபியோட மோடஸ் ஆப்ரண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில சென்டர்ஸை டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு சில கம்யூனிட்டிஸை டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் எலக்டோரல் மெத்தடாலஜி. மற்ற ஸ்டேட்டில் இதை நம்ம பார்க்குறோம், தமிழ்நாட்டிலையும் அதை நம்ம பார்க்க முடியுது. 6 to 8 5% 6% பிஜேபி வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில ஏரியா லொக்கேஷன்ஸை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு அடுத்த லொக்கேஷன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கம்யூனிட்டிஸை டார்கெட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வளர்ந்துட்டு அடுத்த கம்யூனிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எனர்ஜியெல்லாம் ஒரு சில டைரெக்ஷன்ஸில் ஒரு சில இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அங்கே வந்து கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு லொக்கேஷனுக்கு அவங்க போக பார்ப்பாங்க. ஸோ இப்போது பிஜேபி பார்த்தோம்னா அந்த லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிஜேபி க்ரோத்துன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒன்று, தமிழ்நாட்டில் மோடி ஆதரவு அலையும் இல்லை, மோடி எதிர்ப்பு அலையும் இல்லை, ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் வாக்கு வங்கின்றது கணிசமாக உயரலை. ஒன்று, சில தொகுதிகளை குறிவச்சு வேலை செய்கிறது அவங்களுடைய இயல்பு, சில ஜாதிகளை குறிவைத்து அவங்களுடைய ஆதரவை பெறுறது, அதன் வழியாக வாக்கு வங்கி அதிகரிக்கிறது அவங்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் மாநில உரிமை, எங்களை தமிழ்நாட்டை ஒன்றிய பிஜேபி அரசு வஞ்சித்து விட்டது, காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று தான், தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவும் செய்கிறதில்ல அப்படின்ற ஒரு கோணத்தை முன்னெடுத்து அதிமுக களத்துக்கு போகுது. அப்படி அதிமுக அந்த மாதிரி ஒரு டோன் எடுத்து போகிற நேரத்தில்
ஒரு வசீகரமான தலைமை இல்லை, ஜெயலலிதா காலத்து அதிமுக இது இல்லை அப்படின்னு பிஜேபி சொல்லுது. அதிமுகவோட ஓட்டு பழைய மாதிரி இன்டாக்டாக இல்லை, அதில் பெரிய தளர்வு இருக்குது. அது வந்து 2 முனைகளில் போகுது. ஒன்று, அவங்களுக்கு காலங்காலமாக வாக்களித்த பெண்கள், அதே போல் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள், அந்த வாக்குகள் அதிமுகவிடமிருந்து இப்போது நழுவி சென்று விட்டன. இன்னொன்று, பிஜேபியோ நாம் தமிழரோ மற்றவர்களுக்கும் ஒரு தமிழ் உணர்வு சார்ந்த ஓட்டு நாம் தமிழருக்கும், இந்துத்துவ ஆதரவு ஓட்டு பிஜேபிக்கும் போகுது. அதிமுக வாக்கு வங்கியில் ஓட்டை விழுந்திருக்குன்னு பரவலாக சொல்லப்படுது. அது என்ன, நிஜம் என்ன? ஓகே, அதிமுக வந்து உங்களுடைய ஓட்டு சிதறுதுன்னு சொல்கிறது வந்து ஒரு மித்து தான். அது வந்து ஒரு கட்டுக்கதை. கலைஞர் உள்ளத்தில் அப்படி இல்லை. அதிமுக என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க களத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். பெண்கள் மத்தியில் அதிமுகவோட கிரிப்பு கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். திமுகவோட அந்த ஸ்கீம் 1000 ரூபாய் ஸ்கீம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நிறைய பெண் வாக்காளர் திமுக பக்கம் ஈர்த்திருக்கு. ஸோ ஆனால் அதே நேரத்தில் 1000 ரூபாய் வாங்காதவங்க மத்தியில் அதிமுக இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த மார்ஜின் டிஎம்கேக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற மார்ஜின் பெருசாக நம்ம டிஃப்ரென்சஸ் இல்லை. இவங்க 44% வச்சுருக்காங்கன்னா அவங்களும் 42% வைக்கிறாங்க. ஸோ மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் 1000 ரூபாய் வாங்குறவங்க மத்தியில் பார்த்தோம்னா மார்ஜின் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு மெயின் காரணம் அவங்க வந்து பெண்களுடைய சப்போர்ட்டை, கிரிப்பை அதிமுக கொஞ்சம் இழந்திருக்கிறாங்க இந்த எலெக்ஷனில். பட் மூணாவதாக நம்ம பார்த்தோம்னா அதிமுகவோட தலைமை இப்போ வந்து கவர்ச்சிகரமான தலைமை இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். இருந்தாலும் அதிமுகவோட வாக்கு வங்கி சிதறாமல் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி தலைமை ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்களோ இல்லை ஒன்றிய செயலாளர், இவங்க எல்லாருமே வந்து எடப்பாடிக்குங்கிற ஒரு தலைமைக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. பெருசாக அப்போசிஷன் இல்லை. அதே நம்ம ஃபீல்டுலையுமே பார்க்க முடியாது. ஜனங்க மத்தியிலுமே அதை பார்க்க முடியாது. மக்கள் மத்தியிலுமே அவங்க வந்து சரி, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு ஒரு ஏற்பு இருக்கு. ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்க் இன்டாக்டா அப்படியே இருக்கு. பெரிய அளவில் சேதாரம் இல்லை. பாரம்பரியமான பெண்கள் ஓட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகையினால திமுகவுக்கு அதில் கொஞ்சம் ஒரு எட்ஜ் அதில் கிடைக்குது அப்படின்ற கோணத்தை சொல்கிறீங்க. கட்சி கட்டமைப்பு வாக்காளர்கள் அப்படியே இருக்கிறாங்கன்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுபா அவர்களுடைய கருத்தை கேட்கலாம். சுபா, ஏடிஎம்கேனுடைய ஓட் ஷேர் அப்படின்றது குறையவில்லை, அது அப்படியே இன்டாக்டாக இருக்குது. பிஜேபி வளர்ந்தது மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. சோஷியல் மீடியாவில் மற்ற இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கே தவிர அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது பெருசாக அதிகரிக்கலை. கள நிலவரம் அப்படின்னு வருகிற போது ஒரு வெற்றி கோட்டை தொடர இடத்துக்கோ அல்லது ஏடிஎம்கேவை சேலஞ்ச் பண்ணுற இடத்துக்கோ பிஜேபி வரலை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த இடத்துல நான் ரொம்ப முரண்படுறேன். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எப்போவுமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் இது நாள் வரை தேர்தலை மிகப்பெரிய கட்சிகளாக சந்தித்து வந்தது. எப்போ ஒன்று ஓட்டு குறையுதோ அடுத்த வாட்டி அந்த பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி அந்த விட்ட ஓட்டை பிடிச்சி ஆட்சிக்கு வந்துருவாங்க. இதுதான் இது நாள் வரை நடந்துட்டு இருந்தது. 2014 ஒரு மிகப்பெரிய ஒரு அணியாக, 3வது அணியாக தேமுதிக, வைகோ இவங்கெல்லாம் முன்னிறுத்தி மோடி அப்படிங்கிற பிரதமர் அப்படிங்கிறத முன்னிறுத்தினாலும் கூட மோடிக்கான ஒரு எதிர்ப்பு அலை வந்து இங்கே இருந்தது. ஆனால் இப்போது 4.5 வருட இபிஎஸ் ஆட்சியை மக்கள் பார்த்துருக்காங்க. அதை தாண்டி மக்களுக்கு வந்து இப்போ வந்து அஇஅதிமுக மேலே வெறுப்பாக இருக்குது, திமுக மேலே வெறுப்பாக இருக்குது. ஆல்டர்னேட் ரீதியாக இவங்க 2 பேருமே சித்தாந்தங்கள் ஒன்றாக தாண்டி சித்தாந்தத்துக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் வந்ததுன்னா மக்களுக்கு கண்டிப்பாக தமிழக பாஜக வந்து ஒரு பெரிய சாய்ஸாக முன்னிற்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சித்தாந்த அடிப்படையில மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு முடிவெடுத்தா அவங்களுக்கு பிஜேபி அப்படின்றது திராவிட சித்தாந்தம் வேணான்னு சொல்றவங்களுக்கு பிஜேபி ஒரு சாய்ஸ். ஆனா தேர்தல் அப்படின்றது சித்தாந்த மோதல் மட்டும் இல்லை. சித்தாந்தம் முக்கியமான ரோலை வகிக்கும். ஆனால் சித்தாந்தம் மட்டுமே தேர்தல் வெற்றியவோ ஓட்டையோ தீர்மானிக்கிறது இல்லை. பரவலாக மிக பரவலான மக்கள், அது 100ல் ஒரு 5லேருந்து 10% பேர் கொள்கை பிடிப்புக்கு ஓட்டு போடுவாங்க. எந்த கட்சி சாராதவர்கள் அவங்க தான் பெரும்பான்மை. அவங்க வந்து அந்த கொள்கை அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்களா
ஐடியாலஜி தான் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று, திராவிட சித்தாந்தம் பிடிக்கலன்னா ஹிந்துத்துவா சித்தாந்தத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு என்ன இருக்குது? ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ்னா சீமான் தரப்புக்கும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா சார், நீங்க இப்பதான் கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிரான மக்கள் மனநிலையில வந்துட்டாங்கங்கிறதே மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான் இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே. ஓகேவா? அப்ப தமிழ் தேசியம் பேசுற சீமான் வந்தாருன்னா அஇஅதிமுக எந்த இடத்துக்கு போவாங்க, திமுக எந்த இடத்துக்கு போவாங்க? அப்கோர்ஸ் திமுக ஆளும் கட்சி, அதை விடுங்க. அஇஅதிமுக சில இடங்களில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருக்கு. அதை தான் நிறைய சர்வேஸ் வந்து நமக்கு சொல்றாங்க. எந்த சர்வே? எதுவுமே கிரெடிபிள் சர்வே இல்லையே மேடம். வெங்கட்ரமணி வந்து இதே தொழிலில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து நீங்க சொல்றது மாதிரி திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க அப்படின்னா அவங்க எண்ணிக்கை என்ன? எல்லா காலகட்டத்திலும் திராவிட சித்தாந்தம் திமுக அதிமுக வேணாம்னு சொல்றவங்க வந்து ஒரு 10% வந்து எப்போது எல்லா தேர்தல்களும் இருந்திருக்காங்க. 10லேருந்து 15. அது மூப்பனார் காலத்தில் இருந்திருக்காங்க, விஜயகாந்தை முன்னிறுத்தி இருந்திருக்கிறாங்க. பல கட்டங்களில் அந்த முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனால் மக்கள் முழுக்க திராவிட, இன்னைக்கும் திராவிட, 2 திராவிட கட்சிகள் தானே ஒரு அதனுடைய பிடி தானே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் விரும்பக்கூடியது 80லேருந்து 90% ஓட்டு அவங்க தானே வாங்குறாங்க. வாங்கலாம். ஆனால் இந்த முறை நீங்க மோடி எதிர்ப்பு அலைன்னு ஒன்னு அலை அடிச்சிட்டு இருந்தது பாத்தீங்களா? அப்போ திராவிட சித்தாந்தங்களினுடைய பருப்பு இங்கு வெந்தது. ஆனால் இப்போது மோடிக்கான எதிர்ப்பலை நீங்க எங்க கோபேக் மோடி சொன்னீங்களோ அங்கதான் மோடியை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க. கேலோ இந்தியாவுக்கு கூப்பிடுறீங்க, அதை ஒலிம்பியாடுக்கு கூப்பிடுறீங்க, எல்லாம் கூப்பிட்டு அவரை திறந்து வைக்க சொல்றீங்க. நிறைய திட்டங்களை மக்களுக்கு செஞ்சிருக்காரு. இது எல்லாமே தமிழகத்துல போய் ரீச் ஆயிட்டே இருக்கு. அதாவது முன்னாடிலாம் வந்து பாஜகவை மிகப்பெரிய தமிழகத்தின் கடைக்கோடி அவங்களுக்குலாம் தெரியாம இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா இப்போல்லாம் நீங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் பாஜகனா என்னன்னு தெரியுது, தாமரைனா என்னன்னு தெரியுது, ஒரு ஐபிஎஸ்னா என்னன்னு தெரியுது. சித்தாந்த ரீதியாக உள்கட்டமைப்பு, வளர்ச்சி, ஊழல் இல்லாத இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் பார்த்தாங்கன்னா வரும் காலங்கள்ல மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக பாஜக வளர்கிறது. அதுதான் உண்மை. அதாவது திமுகவின் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அரசியல் ரீதியாக ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும், ஒரு ஆட்சியில் இருக்கும்போது கேலோ இந்தியாவோ அல்லது ஒலிம்பியாட் மாதிரி ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துகிற விழாக்கள்ல பிரதமர் வந்தால் முதலமைச்சர் கலந்துக்காமல் போகிறது மாதிரி தெலுங்கானா டைப் ஆர் வெஸ்ட் பெங்கால் டைப் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. பிரதமர் வந்தால் முதலமைச்சர் அந்த விழாவில் பங்கேற்பார். அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்பு இங்கே இருக்குது. ஒரு அரசு விழாவுக்கு கூப்பிடுறதுனாலேயே பருப்பு வெந்துருச்சு அப்படின்னோ, அல்லது ஒரு அரசு விழாவுக்கு கூப்பிடலை அப்படின்றதுனாலேயே பருப்பு வேகலை அப்படின்ற முடிவுக்கு வர முடியுமா? நீங்க வந்து பிஜேபியை தெரிஞ்சதை விடவும் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளை எல்லாருக்கும் தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி தெரியாத வீடு எது? நான் ஒரு எதிர்கேள்வி கேட்கிறேன். கன்னியாகுமரியிலிருந்து நீங்க திருத்தணி வரையிலும் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற ஒன்று தெரியாதவங்க யாரு? கதிர் அருவாலோ அல்லது சுத்தியல் நட்சத்திரத்தையோ தெரியாத மக்கள் யார்? நல்லகண்ணையும் சங்கரையாவும் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யார்? பட் அவங்களுக்குலாம் ஓட்டு விழலையே. தெரிகிறது அப்படின்றதுனாலயே ஓட்டு விழுதா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. நான் மற்ற இருப்பவர்களுக்கு தான் சார் களத்தில் இருந்து சொல்லுங்க மேடம். களத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இங்கே உருவாக்கப்படுகிறது. அதை தான் நான் சொல்றேன். நீங்க யாருக்கு அதிகரிக்குதுன்னு கேட்டிருக்கீங்க கடைசியா ஒரு கேள்வி. அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். இங்க வந்து பாஜக ஜெயிச்சிடுமா இல்லையாங்கிறது அடுத்த பாயிண்ட். அது நீங்க அடுத்த வேக்கு வாங்க. நான் சொல்றது யாருக்கான வாக்கு வங்கி இங்க அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய சித்தாந்தம் உள்ளவர்களுக்கான வாக்கு வங்கி, திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவர்களின் வாக்கு வங்கி, அதை தாண்டி தேசியத்துக்கே ஒரு ஆதரவு இருக்கும் இல்லையா, அதோட வாக்கு வங்கி சேரும்போது கண்டிப்பாக தேசிய கட்சியான பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். மத வெறியர் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்ல பேசுறோம். மத வெறியர்களால தேசப்பிதா காந்தியடிகள் கொல்லப்பட்ட ஒரு நாள்ல பேசுறோம். தேசிய சிந்தனையை பிஜேபி மட்டுமா பேசுது? காங்கிரஸ் தேசிய சிந்தனையை பேசுது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேசிய சிந்தனையை தான் பேசுறாங்க. அவங்க ஒன்றும் மாநில கட்சி இல்லை. காங்கிரஸ் தேசிய சிந்தனை கொண்டவங்கன்னா நேரா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாத. தேசிய சிந்தனை கொண்டவங்களுக்கு காங்கிரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சார் காங்கிரஸ்க்கு வந்து எவ்வளவு தொகுதி சார் அதிகமா இங்க போட்டிடுறாங்க? இப்போ நீங்க சொல்லுங்க. தொகுதி பங்கீடு நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தா பாஜக தானே அதிக தொகுதியில போட்டியிட போறாங்க. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கேவை விட அதிகமான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு எடுத்தா முதல்ல திமுக, 2வது அதிமுக, 3வது பெரிய கட்சி சட்டமன்றம், நாடாளுமன்றம், கவுன்சிலர் இந்த கணக்கு எடுத்தா
தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. அந்த கட்சிக்கு மீடியா ஸ்பேஸ் இல்லை, அவங்க சமூக வலைதளத்தில் அவங்க பெருசாக ஜீவிக்கலை. அதனால் காங்கிரஸ் இல்லாதது மாதிரி தெரியுது. சட்டமன்றம், நாடாளுமன்றம், நகர்மன்றம் இங்கெல்லாம் பார்த்தா அவங்க எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. மற்றவங்க விருந்தினருடைய கருத்தை கேட்குறேன். பருப்பு வேகலை அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க. திராவிட சித்தாந்தத்தை விட்டு மக்கள் போக தொடங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. அதிமுக வாக்கு வங்கி சிதறலன்ற ஒரு பார்வையை வெங்கட்ரமணி சொல்கிறார். அது இன்டாக்டாக தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் லார்ஜ்லி அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வாக்கில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். அப்படியே சிதறி மற்ற கட்சிகளுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுன்ற ஒரு கோணத்தை சொல்கிறார். இதில் முக்கியமாக 2 சுதா அவர்கள் சொன்னதுக்கு தேசிய சிந்தனை, சுபா அவர்கள் தேசிய சிந்தனை குறித்து பேசினாங்க. முதல்ல தேசிய சிந்தனைனா என்னங்கிற புரிதல் தமிழக மக்களுக்கு அதிகமாகவே உண்டு. தேசிய சிந்தனை என்பது மதவாத அரசியலை முன்னெடுத்து செல்வதல்ல தேசிய சிந்தனை. எங்கே ராமர் கோயிலில் நம்மளும் ராமரை வணங்குறோம். இங்கே தமிழ்நாட்டில் வணங்காத இருக்காங்களா? 9 இடங்களில் கோயில் இருக்குது, எங்கன்னா வணங்காமல் இருக்காங்களா? அவங்களெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கிற பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோயில்களும் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் தேசிய சிந்தனை இல்லை. தேசிய சிந்தனை என்பது தேசிய ஒற்றுமை. இங்கே இருக்கிற மக்கள் மதங்களை கடந்து மனிதத்தோடு வாழ்கிற ஒரு நிலைதான் ஒட்டுமொத்தமாக தேசிய சிந்தனை. அந்த தேசிய சிந்தனையை வளர்த்தெடுப்பதில் தமிழக திராவிட கட்சிகள் எந்த மாநிலத்துக்கும் பின்தங்கியதில்லை. அது பல முறை நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட INA ஆர்மியிலிருந்து இங்கே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு எப்படி கை கொடுத்திருக்கிறது என்பது தெரியும். அதனால் தேசிய சிந்தனை என்பது ஏதோ பாஜகவுக்கு சொந்தம் இல்லை. உங்களுடைய தேசிய சிந்தனை என்பதே வேறு. இரண்டாவது, 2 அரசியல் விமர்சகர் சொல்லுகிற பொழுது 2 முக்கியமான செய்திகள். அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தேர்தல் களத்தில் இதெல்லாம் ஆய்வுகள் எல்லாம் செய்யக்கூடிய 2 முக்கியமான செய்திகளை சொன்னாங்க. அதிமுகவிற்கு வாக்கு வங்கி சிதையாமல் இருக்கிறது, அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரனால் கிட்டத்தட்ட 49 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக இழந்தது என்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது. இன்றைக்கு OPS அவர்களும் சசிகலா அவர்களும் இன்றைக்கு தனியாக செயல்படுகிற பொழுது முதலமைச்சராக எடப்பாடி இருந்த வரை அதிமுக அந்த பொதுக்குழு கூடுகிற வரை அதிமுகவுக்கு இருந்த பலம் என்பது வேறு. இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்களுடைய நடவடிக்கை, இன்றைக்கு அவர்கள் கட்சிக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற சகோதர யுத்தங்கள் என்பது அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறதே தவிர இரட்டை இலைக்காக அதிமுகவுக்காக, ஜெயலலிதாவிற்காக, எம்ஜிஆருக்காக வாக்களித்த மக்கள் அதிமுகவுக்கு திரும்பவும் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்பது தான் இதில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இரண்டாவது, 2 நிலைகள் நம்ம இதை பார்க்குறோம். தேர்தலில் இப்போ ஒரு 4 அணிகள் அமைகிறது என்று சொல்கிறாங்க. அதிமுக இப்போ எல்லாம் சாதி கட்சிகளை தான் கூப்பிட்டுருக்காங்க. புரட்சி பாரதம் அப்படி தான், SDPI அப்படிங்க தான் வந்திருக்காங்க தவிர ஒரு பெரிய இயக்கம் அவங்கள்ட்ட போன மாதிரி தெரியல. பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்துருந்தாங்க, யாரும் வரலேங்கிற செய்தி வந்திருக்குன்னு வச்சுங்க. பாஜகவை பொறுத்தவரை இன்றைக்கு தேமுதிகவை வாங்கன்னு கூப்பிட்றாங்க. விஜயகாந்த் இறந்து போன அனுதாப வாக்குகள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் எங்கும் இருக்கிற வாக்குகள் எல்லாம் இந்த தேர்தலை அவங்களுக்கு கூட கூட்டணி சேர்ந்து அறுவடை செய்து விட முடியும் என்கிற நோக்கம். அப்புறம் சாதிய இயக்கங்களை முன்னிறுத்தித்தான் தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு பாஜகவும் முயற்சிக்கிறது. தேமுதிக என்கிற ஒரு இயக்கத்தை விட்டுட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்கிற நிலையில் AC சண்முகம் எடுத்துங்க, IJK பாரிவேந்தரையா எடுத்துங்க, இவர்கள் எல்லோரும் சாதி இயக்கத்தின் சார்பில் இயக்கம் நடத்துகிறவர்களே தவிர திராவிட இயக்கத்தையோ மற்ற எந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் மக்கள் நலத்திட்டங்களுக்காக மக்களுக்காக இங்கே போராட்ட களத்திற்கு வந்தவர்களிலே மட்டும்தான் ஜாதி கட்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த கட்சியில மற்ற ஜாதிக்காரங்களும் இருக்கிறாங்க. மற்ற ஜாதி அடிப்படையில் இருக்கிற கட்சிகள் எல்லா முகாம்களிலும் இருக்கிறாங்க. நம்ம அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும்னா, இப்போ போட்டி 2 முனை அப்படின்னு ஒரு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், VCK, மதிமுக, முஸ்லீம் லீக் இந்த அணி ஒன்றும், ஏற்கனவே இருந்த NDA. இப்போ NDA இல்லை, 3ஆக இருக்குது. இப்போ புதுசாக நடிகர் விஜய் போன்றவர்கள் தேர்தல் களத்தில் இறக்கப்படலாம் அப்படின்ற அளவுக்கு பேச்சுகள் அடிபடுது. அவர் வரப்போகிறாரா, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார், என்ன நிலைப்பாட்டை எடுப்பார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் அதிகாரபூர்வமாக சொல்லும்போது தான் தெரியும். பட் இளம் வாக்காளர்கள், பெண்கள், இவங்க மத்தியில் இந்த பலமுனை போட்டின்றது ஒரு வாக்கு சிதறல், ஒரு முகமாக விழாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லா கட்சிகளுடைய ஓட்டையுமே அப்படியே பலட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு 2-3 நிலைகளில் இருந்தது. அப்போ இளைய வாக்காளர்கள் நீங்கள் சொல்லுகிற பொழுது
பொதுவாக இந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் தேர்தலை ஏற்றுக்கொள்ள இப்போ என்னை போன்றவர்கள் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் மட்டுமே இயக்கத்தின் பின்னால் நிற்பவர்கள். அதையும் தாண்டி நீங்கள் பொதுவாக தமிழகத்தினுடைய நலன் என்கிற சிந்தனையும் ஒரு தேசிய ஒற்றுமை என்கிற சிந்தனையும் என்பது ஒரு தேர்தல் களத்தில் வாக்களிக்கும் என்றாலும் இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகத்தினுடைய அறிவு சார்ந்த கூர்மையான அறிவு என்பது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் அதற்கான தகுதிகளை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை என்பதில் இளைய வாக்காளர்கள் இந்த சித்தாந்தங்களை தாண்டி மக்கள் நல திட்டங்கள் என்று தனிப்பட்ட 1000 ரூபாய் கொடுத்ததை எல்லாம் தாண்டி இன்றைக்கு கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்றிருக்கிற வளர்ச்சி பணிகள் என்பது, வேலைவாய்ப்பு என்பது, கல்வியில் உரிமை என்பது, இன்றைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னால் நான் குறிப்பாக சொல்கிறேன் கேட்டுங்க. அதோடு நின்று விடாமல் இதற்கு அடுத்து மறுபடியும் 3 கம்பெனி கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் முதலமைச்சர் பண்ணாங்க. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒரு தொடர் நிகழ்ச்சியாக ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்குகிற ஒரு இயக்கமாக இருந்தாலும் மக்களுடைய நலன் வளர்ச்சி என்று வருகிற பொழுது பல முனைகளிலிருந்து ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி என்கிற சிந்தனை ஒரு அரசாங்கத்திற்கு இருப்பது என்பதைத்தான் இன்றைக்கு இருக்கிற இளைய வாக்காளர்கள் பார்ப்பார்களே தவிர நான் 22,000 புத்தகம் படித்தேன், நான் ஐபிஎஸ், நான் சொல்றதெல்லாம் இப்படி, நான் மக்கள் யாத்திரை போவேன், யாத்திரையில் பேசுறதெல்லாம் நம்பி இளைஞர்கள் விடுவார்கள் என்று நினைப்பதையெல்லாம் தாண்டி அரசியல் தெளிவுள்ள மாநிலம் தமிழ்நாடு. இதில் முக்கியமான ஒரு செய்தி, சமீபத்தில் எங்களுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், இங்கே பெருமாளும் உண்டு பெரியாரும் உண்டுன்னார். இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் இங்கே அவர்கள் பெருமாளையும் கொண்டாடுவார்கள், பெரியாரின் தத்துவங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அதுதான் இந்த மண்ணினுடைய மகிமை, அதுதான் யதார்த்தம். 3வது வரி ஒன்று இருக்கு, அதில் 3வது ஒரு வரி இருக்கு, மத நல்லிணக்கத்தையும் கடைபிடிப்பார். மத நல்ல கடைபிடிக்கிற இயக்கம் இன்றைக்கு நீங்க தமிழகத்தில் மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளையார் கோயிலில் இஸ்லாமியர் ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் பார்க்குற கோயிலையும் பார்க்கலாம். ஒரு கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை கொண்டு வர்றதை நீங்க தமிழகத்தில் தான் பார்க்க முடியும். அதுபோன்ற சிந்தனை கொண்ட மக்கள் இருக்கிற இயக்கத்திலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த தேசியவாத சிந்தனை என்பது மதவாத சிந்தனை தான் உங்களுடைய சேதிய சிந்தனை என்பதை இங்கே தமிழக அரசியல் களத்தில் எந்த மாற்றத்தையும் இளைஞர்கள் மத்தியிலும் சரி ஏற்படுத்தி விடாது. இங்கே திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கான அடையாளம் என்பது இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமில்லை, அது அவரே சொல்லியிருக்காரு. ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று நிகழ்வு தான் இன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய ஒப்பற்ற வளர்ச்சிக்கு காரணம் என்பதை இளைஞர்கள் இங்கே இருக்கிற பொதுமக்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால தான் நம்ம தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது பெருகி இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் திமுகவினுடைய அணி என்பது ஏற்கனவே அமைந்த அணி. திமுகவினுடைய அணி இப்பொழுது புதிதாக அமையப்படுகிற அணி இல்லை. ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தேர்தலை, ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து இன்று வரையில் கருத்தொற்றுமையோடு இருக்கிற ஒரு அணி. ஆனால் அதிமுகவில் கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவில் அனுதாபம் வருமா, ஐஜேகே வருவாரா, ஏசி சண்முகம் வருவாரா, தேமுதிக வீட்டில் போயிட்டு விஜயகாந்துக்கு மாலை போட்டால் அப்படியே தேமுதிக நம்ம கூட வந்துருமான்ங்கிற சிந்தனை தான் இன்றைக்கு அரசியல் களத்திலே மற்ற அணிகளுக்கு இருக்கிறதே தவிர தனித்து நிற்கிறது 2 இயக்கங்கள். ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே வலுவாக இருக்கிறது, அதே கூட்டணியோடு தான் பேச்சுவார்த்தை. வேறு யாராவது ஒருத்தர் 2 பேர் புதிதாக இணையலாம், அது வேற. நாம் தமிழர் தனியா நிற்கிறாங்க. இந்த 2 பேர் தான் தேர்தல் களத்திலே நேர்மறை அரசியலோடு மக்களை சந்திக்க வருகிறார்கள். நீங்கள் மற்ற அதிமுக சரி பாஜக தலைமையிலான அணிவர்கள் பேசுவதெல்லாம் அமைந்தால் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக அமைகிற கூட்டணி என்பதை தமிழக மக்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வார். சரி, திரு கலையோட கோணத்திற்கெல்லாம், திரு கலை, வாக்குகள் சிதறும் அப்படின்னா எந்தெந்த வகையிலெல்லாம் சிதறும் அப்படின்றதுக்கு பல காரணிகளை பலரும் முன்வைக்கிறாங்க. சுபா ஒரு கோணத்தை சொல்கிறாங்க, ஏற்கனவே வெங்கட்ராமணி வேறொரு கோணத்தை சொன்னார். உங்கள் பார்வை இதில்? ஏங்க இவ்வளவு நாள் ஆன பிறகும், இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் திராவிட இயக்கங்கள் தான் இங்கே கோல வச்சுக்கின்றன. அது அகில இந்திய தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கு இடையில் தான் போட்டி. கிட்டத்தட்ட 75%லேருந்து 80% வரைக்கும் இந்த 2 கட்சிகளுமே ஆட்கொள்கிறார்கள். மீதமுள்ள சீட்டுகள் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸில் தான் மற்ற கட்சிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிலைமை, தொடர்ச்சியாக நடக்குது.
அதில் இப்போ மட்டும் எப்படி மாற்றம் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதிமுக பிளவுபட்டு விட்டது, அதனால் அது பலவீனமாகி விட்டதுன்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ மதிமுக வெளியே போன பிறகு திமுக பலவீனமானதா? மதிமுக ரொம்ப பவர்ஃபுல்லாக முதல்ல வந்தாங்க, எமர்ஜ் ஆனாங்க. ஆனால் 38 இடத்துல திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பறித்தார்கள். அதெல்லாம் இருந்துச்சு சட்டமன்ற தேர்தலில். ஆனால் கிராஜுவலாக என்னாச்சு, அவங்க இங்கே 1% கட்சியாக மாறிட்டாங்க. இன்றைக்கி அவங்க வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணிக்குள்ளே கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. கொள்கையில் முரண்பட்டு தான் வெளியே போனவங்க இன்றைக்கி கொள்கை கூட்டணின்னு உள்ளே வந்துட்டாங்க. இதெல்லாம் சந்தர்ப்பவாதம். ஆனால் இதெல்லாம் சரியான நிலைப்பாடுன்னு சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? இன்னொன்று, அதிமுகவிலேருந்து பிளவுபட்டவர்கள் உதிரி கட்சிகளாக மாறிட்டாங்க. கட்சிகள் கூட இல்லை, அவங்க குச்சிகள். இன்னி ஒரு கட்சியை கூட ஆரம்பிப்பதற்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு தெம்பு வரலை. உச்ச நீதிமன்றம் கடைசியாக அங்கே தானே தீர்ப்பு சொல்ல முடியும். அங்கே இவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான துணிச்சல் அவருக்கு வரலை. ஏன்னா அவர் கூட கேடர்ஸ் இல்லை, தொண்டர்கள் இல்லை. அதனால் அவங்களையும் இவங்களையும் எமர்ஜான ஒரு கட்சியை அதிமுக, நான் என்ன நினைக்கிறேன்னா, பாஜக விட்டு விலகிய பிறகு அது கூடுதல் பலத்தை பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிறுபான்மையினர் அவங்கள நோக்கி கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 7-8 சார், ஏடிஎம்கே வந்து அதனுடைய பாரம்பரிய வாக்குகளை இழந்திருக்கிறது. அது கட்சி இன்டாக்டாக இருக்கு. அதே நேரத்தில் பெண்களுடைய ஆதரவு அப்படின்னு வருகிற போது அதிமுகவுக்கு எப்பவுமே பெண்கள் பூத்தில் அதிகமான ஓட்டு இருக்கும், திமுகவோட கூடுதல் ஓட்டு இருக்கும். பரவலான பெரிய அலை வீசலை அப்படின்னா. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. மகளிர் உரிமை தொகை, இந்த இலவசமாக மகளிருக்கான இந்த விடியல் பயண திட்டம், இது மாதிரியான விஷயங்கள் அதிமுகவோட வாக்கு வங்கியில், பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு ஓட்டையை போட்டிருக்குன்னு ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொல்கிறீங்க டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் பெரிய வலிமையான சக்தியாக இல்லைன்னாலும் அவங்க ஏற்படுத்துகிற சிறிய சேதாரம் கூட, நீங்கள் வந்து ஒன்றாக இருந்து பிரிஞ்சிருக்காங்க, ஒன்றாக இருந்து தோற்றிருக்கிறாங்க. தோற்ற அணியில் இந்த பிளவுகள்லாம் இருக்கிறப்ப இன்னமும் சில வாக்குகள் இந்துத்துவ ஆதரவு இருக்கக்கூடியவங்க அல்லது நேஷனலிஸ்ட் மைண்ட் இருக்கிறவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. ஜெயலலிதா, மாநில உரிமை, இந்த மாதிரி பிடிப்பு இருந்தவங்க இப்போ ஏடிஎம்கே வேணாம் அப்படின்னா திமுகவும் வேணான்னு சொல்லி நாம் தமிழருக்கு வாக்களிக்கலாம். இப்படிலாம் ஏடிஎம்கேவோட ஓட்டும் சிதறும் அப்படின்னு சொல்கிற பார்வையை நீங்கள் ஏற்கலையா? நாம் தமிழர்லாம் ஏடிஎம்கே வாக்குகளை சிதறடிக்கும் சொல்கிறது எப்படிங்க சரியாக இருக்கும்? அவங்க கான்ஸ்டிடியூன்சி வேற, ஏடிஎம்கே கான்ஸ்டிடியூன்சி வேற. ரெண்டுமே ஆன்டி டிஎம்கே கான்ஸ்டிட்யூன்சி தானே சார்? ரெண்டுமே ஆன்டி டிஎம்கே கான்ஸ்டிட்யூன்சி தானே. அடிப்படையில் திமுக எதிர்ப்பு தான் திரு சீமான் பேசுறார், திமுக எதிர்ப்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க. அவர் அதிமுக எதிர்ப்பை விட சீமான வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு பிரச்சாரத்தை தான் அதிகமாக செய்கிறாரு. அதான் சொல்றேன். அதனால அவரால் அதிமுக பாதகம் வர்றதை விட திமுகவுக்கு அதிக பாதகம் வருங்கிறத ஒத்துக்கிறீங்களா நீங்க? இல்ல, திமுக வேண்டாம்னு நினைக்கிற ஒருத்தங்களுடைய ஓட்டுக்கு பல பேர் போட்டி போடுறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரைமரி கிளைமன்ட். அதுக்கு அடுத்து வந்து சீமான் அந்த பட்டியலில் வரமாட்டாரா? அவர் வந்து ஏடிஎம்கே விமர்சிக்கிறது, திராவிட இயக்கம். எப்பயுமே எங்க எப்பயுமே அதிருப்தி வாக்குகள் வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து நடந்த தமிழக தேர்தல்களை பார்க்கும்போது பிரதான கட்சிக்கு தான் போகுது. எதிரில் யார் பிரதானமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகுது. அதிருப்தியாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஆளும் கட்சி தோற்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, யார் தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு யார்கிட்ட போனால் இருக்குது? பிரதான கட்சிகிட்ட போனால் தான். சீமான்கிட்ட போகிறதுனால திமுக ஆட்சியை தோற்கடிக்க முடியுமா? அப்படி அவங்க சிந்திப்பாங்க இல்லையா? அதனால் அதிருப்தி வாக்காளர்கள் பொதுவாகவே வந்து எதிரணியில் இருக்கக்கூடிய பலமான கட்சி பக்கம்தான் போவாங்க. 90%, 95% அப்படி தான் போவாங்க. இதுதான் வரலாறு, தமிழக அரசியல் வரலாறு, தேர்தல் வரலாறு. நான் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மகளிர் உரிமை தொகை கொடுத்தது 1 கோடி சுச்சம் பேருக்கு, கொடுக்காது இன்னொரு 1 கோடி சுச்சம் பேருக்கு. அனைவருக்கும் கொடுப்போம் தானே தேர்தல் வாக்குறுதி. இப்போ அவங்க அக்ரீவ் ஆயிருக்காங்களா இல்லையா? அவங்க எங்கே யாருக்கு போடுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. அதனால் ஒரு பர்டிகுலர் இலவசத்தை ஒரு குரூப்பு செக்ஷன் ஆஃப் பீப்புள் கொடுக்கறதுனால ஸ்வே பண்ணிட முடியும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. பஸ்ஸு விஷயத்தில் சொல்கிறாங்க, இலவச பஸ்ஸு அது வந்து அதிகமாக விடுறதில்ல, ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியிருக்குது, புது பஸ்ஸுகளை இந்த அரசாங்கம் வாங்குறதில்ல, அதனால் எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு வேறு வண்டி, வேறு பணம் காசு கட்டி கட்டணம் செலுத்தி பஸ்ஸுகளில் போகிறதுக்கு பெண்கள் ஆரம்பித்தாச்சு. இதெல்லாம் ரிவர்ஸு ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்குது. இப்படி ஒரே ஒரு செய்தி,
ஒரே ஒரு செய்தி நீங்க பேசாதீங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். இல்ல ஏங்க, நான் இடைமறிக்கல சின்ன ஒரே நிமிஷத்துல முடிச்சிடறேன். நான் எப்பயுமே ரொம்ப நீங்க பேசல. இடைமறிப்பீங்க. நீங்க எப்பயும் அந்த இடைமறிப்பீங்க, மகளிர் அதுக்காக உரிமை நான் தொகை மன்னிக்க பற்றி மாட்டேன். நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லா விவாதத்திலையும் 3 முறை அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரே தடவையில நிறுத்தல. 3 முறை வாய்ப்பு கொடுத்து மீண்டும் இப்பொழுது வாய்ப்பு கொடுக்கிற சூழ்நிலை தானே தவிர அதற்கு கிடைக்காதவர்கள் என்பது அதற்கான தகுதியை பெறவில்லை. இன்னொன்று சொல்றேன், நீங்கள் மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர், உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களில் ஒருவர் டாக்டர் ரகுராம் ராஜன். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரகுராம் ராஜன் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு திட்டமும் டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் இல்லாத கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் செயல்படாது என்று சொல்லுகிற பொழுது மகளிர் உரிமை தொகை டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ், அதனால மக்கள் எதிர்த்து சொல்லாதீங்க. ஏங்க நான் பேசிட்டு இருக்கிறேன், அவர் குறுக்க வந்து கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய லெக்சரே அடிக்கிறாரு. என் நேரத்தை அப்படியே நான் என்னுடைய கருத்துக்களை நீங்க ஒரு லெக்சர் கொடுத்துருங்க சுருக்கமா. என்னை செய்வதற்காக இவர் மாதிரி ஆட்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், நீ அப்படி சொல்லாதீங்க சார். நீங்க ஒருத்தர் ஒரு கருத்து சொல்ல வர்றீங்க, அவர் இன்னொரு கருத்து சொல்றாரு. இவர் மாதிரி ஆட்கள் சொன்னா சரி. அவர் பேசும்போது எனக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா இருக்கட்டும் சார். ஒரு இடைமறிச்சு ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க அந்த கருத்துக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து கடந்து போங்க. அது சரிங்க, நான் சொல்றேங்க. நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. பாயிண்ட்க்கு வந்துருங்க. அவர் அதான் என்ன லட்சியம், நான் விரும்பல. அந்த லட்சியத்துக்கு இடம் தர விரும்பல. நான் என்ன சொல்றேன், 1 கோடி பேருக்கு தரல இல்லை மகளிருக்கு. இன்னும் கூட இத்தனை தடவை 3 தடவை கொடுத்து கூட தகுதி இல்லை என்று 1 கோடி பேருக்கு நீங்க தரல. அதான் பிரச்சனை. நான் சொல்றேன், அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்களோ நம்ம யோசிக்கணும். இன்னும் நீங்க சொல்ற உங்களுடைய வாதத்தை இப்படி சம பண்ணிடலாமா? மகளிர் உரிமை திட்டத்தினால, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினால திமுகவுக்கு ஓட்டு விழாது. 1 கோடி பேர் கிடைச்சிருக்கு, 1 கோடி பேர் கிடைக்கல. எனவே அந்த திட்டத்தினால புதுசா திமுகவுக்கு வாக்கு அப்படின்றது அதிகரிக்கலன்னு சொல்ல வர்றீங்க. சரி, அடுத்த பாயிண்ட் வாங்க. இல்ல அதனால அதிகரிக்கும், எதிர்ப்பாகவும் ஒரு அலை வீசும். அதை தான் நான் சொன்னேன். பிறகு நான் என்ன சொல்றேன், பாஜக சீமானுக்கும் பாஜகவுக்கும் தாங்க 3ஆம் இடத்துக்கான போட்டி. 3ஆம் இடத்துல தான் அவங்க போட்டி போடுவாங்க 2 பேரும். பாஜக என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க சுபா சொல்றாங்க 4வது இடத்துக்கு ஏடிஎம்கே போய்டும்ன்றாங்க. சில தொகுதிகள்ல பிஜேபி சீமானுக்கு அடுத்து அதிமுக போய்டும் சொல்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு கனவு காண்கிறதுக்கு எல்லாருக்கும் இல்ல கனவு காண்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவங்க கனவு காண்றதுக்கு அவங்களுக்கு உரிமையை நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்ற விஷயம் என்னன்னா, மேற்கு வங்கத்தில் நாங்கள் திடீர்னு ஜம்ப் பண்ணோம், 2லேருந்து 18க்கு போனோம். திரிபுராவில் நாங்கள் வெறும் 3% இந்த கட்சி ஆட்சியை பிடிச்சோம். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது தவறான கணிப்பு. பாஜக சொல்கிறது மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் திரிணாமுலுக்கு எதிராக செயல்பட்டு வந்த காங்கிரஸும் மார்க்சிஸ்டுகளும் காணாமல் போயிட்டாங்க, வெற்றிடம் இருந்துச்சு, அதனால் வந்தாங்க. அதே மாதிரி திரிபுராவில் இதே 2 கட்சிகள் அங்கேயும் தேய்ந்து சிதைந்து போனதுனால பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அங்கே இருந்துச்சு, அதில் பாஜக வந்துச்சு. இங்கேயும் பாஜக என்ன திட்டமிட்டது, அதிமுக பிளவுபட்ட பிறகு அந்த இடத்துல தான் உட்காரலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் பாஜக திட்டத்தை புரிந்து கொண்டு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிமுகவை பலமாக ஆக்கி விட்டார்கள். இன்றைக்கி அது ஒரு பலம் பொருந்திய கட்சியாக மாறிவிட்டது. முன்னை விட அதிக பலத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. தினம் தினம் அந்த கட்சியில் பல பேர் போய் சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு 2 லட்சம் வாக்கு தொகுதி, 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு 75 தொகுதியில் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சுன்னா 5000 வாக்குகள், 10000 வாக்குகள். இந்த 2 டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. அது 2 லட்சம் வாக்கு, 1,90,000 வாக்குகள். இதை அவங்களால இட்டு நிரப்ப முடிந்தால் அவங்க மேலே வருவாங்களா இல்லையா? அதனால் அவங்க பாஜக விட்டு வெளியே வந்த பிறகு பலமாகி இருக்கிறார்கள் என்பது உண்மை. பலமாகி இருக்கிறவங்களோட சேர்றதுக்கு ஆட்கள் போட்டி போடணும். பூவை ஜெகன்மூர்த்தியை தவிர இந்த பலமாகி இருக்கிற அதிமுகவோடு ஏன் ஒருவரும் தேடி போய் பேசல சேரல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் மற்றவங்க 2 பேர் பேசுறேன், அவங்களுடைய கோணத்தை கேட்கிறேன். சந்திரசேகர், இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இல்ல உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏன் நீங்க ஒரு கேள்வி கேட்டுங்க, அதுக்கு மட்டும் பதில் செய்ய ஒரே நிமிஷம் அனுமதிங்க. 30 செகண்ட் கொடுத்தாட போதும். நீங்க அவங்க என்டிஏல இருக்க கட்சிகள் தான் வர முடியும். திமுக இருக்க கட்சிகள் நிச்சயமா அதிமுக போறதுக்கு இந்த தேர்தலில் திமுகவே உடைஞ்சிரும். திமுக இருக்கிற கட்சிகள்லாம் உடைஞ்சிரும், அந்த அணியே சிதறி போயிடும். பாருங்க, காங்கிரஸே வரப்போகுது, இதோ விடுதலை சிறுத்தைகள் வரப்போறாங்க.
ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அணி மாற போறாங்க எல்லாம் தானே அந்த கொஞ்ச நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லலாங்க அதெல்லாம் நான் அதை ஏற்றுக்கிறல. நான் என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன். அதிமுக என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனால் இந்த என்டிஏல இந்த கட்சிகள் இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் அவர்கள் எந்த முடிவையும் எடுக்கலை. பாஜகவுக்கு போகிறோன்னு சொல்லலை, அதிமுகவுக்கு வருவோன்னு சொல்லலை. அவங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருக்குங்க. ஒன்று பாஜகவோட போகணும், இல்லாட்டி அதிமுகவோட போகணும். பாஜகவோட போனால் அவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது. அதிமுகவோட போனால் அவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோங்கிறது. இதை டெபாசிட் கிடைக்கிறதுக்காகத்தான் போய் எந்த கட்சியாவது போய் தேர்தலில் நிற்பாங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த பிணக்கு பிளவு இறுதிப்படும் சேருவாங்க. முதல்ல இது 2024 என்பது பாராளுமன்ற தேர்தல். இங்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் காலத்து பாஜக இல்லை, மோடி அவர்கள் வந்த பிறகே மோடிக்கான எதிர்ப்பலை இன்னும் இருக்கிறது. மோடிக்கான ஆதரவலை எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 2019 தான் எனக்கு தெரிந்து சமீப காலங்களில் இவ்வளவு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு கூட்டணி என்று சொன்னால் இதுதான். இந்த கடந்த தடவை ஜெயித்த யூபிஏ அலையன்ஸ் தான் நம்ம இந்திய தமிழ்நாட்டை பொறுத்த 52% ஓட்டு, 50% ஓட்டு தாண்டது. 27% வித்தியாசமே. உங்களுக்கு கிட்டத்தட்ட 34 தொகுதியில் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 34 தம்பிதுரையே 3 லட்சம் ஓட்டில் தோத்தாரு. ஆமாம். நீங்கள் இன்னொன்று, நீங்கள் அதிமுகவை பொறுத்தவரை நீங்கள் பெண்கள் வாக்குகள்லாம் சொன்னீங்க. பெண்கள் வாக்குகளை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னொன்று சொல்லுவாங்க, அதிமுக ஆரம்பித்த பிறகு அவர்கள் ரூரல் ஏரியாவில் அதிமுக பலமாக இருக்கும். எம்ஜிஆர் வந்த பிறகு ரூரல் ஏரியாவில் அதிமுக பலமாக இருக்கும். நகர்ப்புறங்களில் எதிர்க்கட்சியாக இருந்தால் போது கூட நகர்ப்புறங்களில் நடக்கிற தேர்தலெல்லாம் திமுக ஜெயிக்கும். சென்னையிலெல்லாம் ஜெயிக்கும், அது மாதிரி நகர்ப்புறங்களில். ஆனால் அதற்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலையே நடத்தாமல் இருந்தவர்கள் நடத்த வேண்டும் என்று அழுத்தம் வந்த பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தலை மட்டும் நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடத்தப்பட்டது. அதிலேயும் தோல்வி அடைந்தார்கள். அதிலேயும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சுங்கிறத நான் இங்கே தெரிவிக்க வருவேன். இப்போ பலமாயிடுச்சுன்றாரு. பலவீனமா இருந்துச்சு அதிமுக. பலவீனத்தெல்லாம் தாண்டி பலமாயிடுச்சு. நான் 2 கேள்வி தான் வைக்கிறேன். என்னன்னா, என்டிஏ என்பது இல்ல, நம்ம தெரியும், எல்லாருக்குமே தெரியும். என்டிஏ என்பது இல்ல. அதிலிருந்து விலகி என்டிஏ இருக்கு சார். என்டிஏ தமிழ்நாட்டுல இல்ல. என்டிஏல ஏசி சண்முகம் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, இன்னமும் வேற இருப்பாங்கன்னு தெரியல. ஆமா, ஏற்கனவே இருக்கு. அது ஏடிஎம்கே இல்ல. ஆமா, அது ஒன்று. இரண்டாவது, அதுல பலமான கட்சி என்பது ஏடிஏல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தானே. இந்தியாலே அதான். ஆமா, அப்படிதான் சொல்லணும். நீங்க 38 கட்சிகள் அவர்கள் கூட்டணின்னு அறிவித்திருந்தப்ப அது மட்டும்தான் இருந்தது. பிரதிநிதித்துவமே இல்லாத பல கட்சிகள் தான் அங்கே போனதை நம்ம பார்த்தோம். ஆனா நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பலமா இருக்காங்கன்ற கேள்வி வச்சா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று சிறுபான்மையினர்லாம் உடனே வந்துட்டாங்க. இவர் பாஜகவை விட்டு வந்தவுடன் இன்றைக்கு வரைக்கும் பாஜக அதிமுக என்பது விலகிடுச்சா. என்டிஏல இருந்த மற்ற அலையன்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல நம்ம. ஈவன் வாசன் அவர்கள் கூட 2 நாள் முன்னாடி கூட சொல்கிறாரு, 2 கட்சிகளும் ஒன்றாக இணையும் அப்படின்னு சொல்கிறார். பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் இணையும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எல்லாரும் மற்றவர்களும் அதே தான் சொல்கிறாங்க. அந்த கருத்து என்பது அப்படியே இருக்கிறது. இவர்களுக்குள் ஒரு எழுதப்படாத உடன்பாடு இருக்கிறது. இவர்கள் பிரிந்ததை யாரும் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் யாரும் மக்கள் நம்பவில்லைங்கிறது தான் உண்மை, யாராக இருந்தாலும். ஏன்னா நீங்கள் இன்னொன்று, மோடிக்கு எதிர்ப்பலை என்பது இன்றைக்கு வரைக்கும் குறையலை தமிழகத்தை பொறுத்தவரை. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எந்த அடிப்படையில் என்று சொன்னால், நீங்கள் 2016 தேர்தலுக்கு பிறகு, அதாவது 2016லேருந்து இந்த கூட்டணி தொடர்கிறது. இந்த பக்கம் நீங்கள் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கூட்டணி என்பது 2016லிருந்து கிட்டத்தட்ட 4 தேர்தல்களாக தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர் வெற்றியும் ஒரே ஒரு தேர்தலில் 2014 எப்படி ஜெயித்தார்கள் என்று கேட்டால், காங்கிரஸ் தனியாக நின்றது, திமுக தனியாக நின்றது, இந்த மக்கள் நல கூட்டணி என்று தனியாக நின்றது, கூட ஒரு இடத்துல தனியாக எல்லாம் நின்ற பொழுது ஜெயலலிதா என்ன கோணத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்பதை நீங்கள் கவனிக்கணும். மோடியா லேடியா என்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். வலுவான பிரச்சாரம் மேற்கொண்டார். மோடியா லேடியா என்று கேட்டு அப்பொழுதுதான் அங்கே 37 தொகுதிகளில் அவர் வெற்றி பெறார் அந்த தேர்தலில். இன்றைக்கு மோடியா எடப்பாடியா என்று சொல்ல தயாரார். அந்த அளவுக்கு வலுவான தலைவராக அவர் என்று ஒரு கேள்வி வைக்கலாம். மோடியவே முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் என்டிஏவை கட்டமைச்சு என்டிஏ கணிசமான அளவில் ஒரு வாக்குகளை பெறும் அப்படின்னு சுபா சொல்றாங்களே. அதுதான் சொல்றேன். நீங்க மோடி தானங்க இப்போ ஏற்கனவே என்ன 2 எலெக்ஷனாக மோடியை தானங்க கட்டமைச்சிங்க. அன்னைக்கெல்லாம் எதிர்ப்பு இருந்தது, இன்னைக்கு இல்லைன்றாங்க. அதுதான் எப்படின்னு கேட்குறேன். எப்படி எதிர்ப்பு இல்லாமல் போகும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துட்டீங்க நீங்கன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்ன கொண்டு வரப்பட்டது? விசிபிளாக என்ன திட்டங்கள் இருக்கிறது? நீங்கள் யூபி
ஒன்றிய ஆட்சியில் சொன்ன திட்டங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கி இருக்கிறது. சென்னை நகரத்தில் எடுத்துக்கொண்டால் கூட சரி, பல இதாலும் சரி, நீங்கள் சாலை அமைத்தோம், மற்ற கட்டமைப்புகளை செய்தோம்னா எல்லா ஆட்சியும் செய்யக்கூடிய ஒரு ரெகுலரான ஒரு ஸ்கீம்ஸ் தான். ஆனால் ஸ்பெஷல் ஸ்கீமு, ஸ்பெஷல் திட்டம், தமிழ்நாட்டுக்கான திட்டம் என்று எடுத்துக்கொண்டால் என்ன பண்ணீங்க? தமிழ்னு சொல்கிறோம், உலகம் ஃபுல்லாக பேசுகிறாரு மோடி என்று சொல்கிறாங்க. தமிழுக்கு செம்மொழி அறிவித்தது நம்ம யூபிஏ அரசாங்கம் தான். ஆனால் இவர்கள் தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினார்கள் என்று கேட்டால் இல்லை. நீங்கள் ஈவன் எல்லா திட்டங்களுக்குமே தமிழகத்துக்கு ஓரவஞ்சனை தான் செய்யப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் இன்னொன்று, ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனித்தனியாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய மாநிலம் கிடையாது. ஆன்மீக அரசியல்னு சொல்கிறாங்கல்ல, அதே கிடையாது. ஆன்மீக அரசியலே கிடையாது தமிழ்நாட்டில். ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. அந்த புரிதல் வந்து தமிழ்நாட்டில் உண்டு. ஈவன் நீங்கள் இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்க, ஆன்மீக அரசியல் வந்தால் தமிழ்நாட்டில் மோடியும் ஆன்மீகவாதி தான், எடப்பாடி பழனிசாமி ஆன்மீகவாதி தான், ராகுல் காந்தி ஆன்மீகவாதி தான், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படையாக அறிவித்த நாத்திகர்கள். அதுதான் நீங்கள் அதில் நான் அதை என்ன சொல்கிறேன்னா, இரண்டையும் தனித்தனியாக பார்க்கக்கூடிய புரிதல் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்கிறேன். ஈவன் நீங்கள் இந்தியாவிலேயே சரி, அது இங்கே எடுபடாதுன்றீங்க. கண்டிப்பாக எடுபடாது. இன்னொன்று நீங்கள் திமுக இதை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படின்லாம் திரு கலை சார் கூட சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் இன்றைக்கு திமுக எதிர்ப்பு இங்கே யார் யார் பண்ணுறாங்க? நாம் தமிழரும் திமுக எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. பாஜகவும் திமுக எதிர்ப்பை தான் எடுத்துகிட்டு போகுது. அதிமுகவும் திமுக எதிர்ப்பு தான் எடுத்து. இன்றைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கு எதிர்ப்பாகத்தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மோடி தலைமையிலான ஆட்சி இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதற்கான தேர்தல். அந்த தேர்தலின் பொழுது இவர்கள் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிகளுக்கு மட்டும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த பக்கம் சரி பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்து திமுக கூட்டணி முழுமையான வாக்குகளை இன்னும் சிந்தாமல் சிதறாமல் பெற்று, மேலும் கூட இந்த ஒரு தொகுதி விட்டாங்கல்ல பணத்தரை, அந்த தொகுதியையும் சேர்த்து 40க்கு 40 என்ற அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக அந்த அணி பெறும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. திரு கோட்டீஸ்வரன், ஒரு பத்திரிகையாளர் பார்வையை கேட்கலாம். திரு கோட்டீஸ்வரன், உங்கள் பார்வை என்ன? கோட்டி சார், எனக்கு கொஞ்சம் நெறியாளர் சார் வந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதில் வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து 2 விதமான நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முதல் நரேட்டிவ் என்னென்னா, பாஜக ஆட்சியில் ஊழல் ரொம்ப கம்மி, மற்ற கட்சிகள் தான் ஊழல் கட்சி, பாஜக ஊழலே செய்வதில்லைன்னு ஒரு நரேட்டிவ் ஆல் இண்டியா லெவலில் பண்ணுறாங்க. தமிழகத்துக்கு வரும்போது என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, பாஜக வந்து திமுகவை எதிர்க்கிறது, திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு ஒரு நரேட்டிவை நோக்கி கொண்டு போகிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு விவரிச்சுட்டு இந்த வாக்கு வரப்போகிற தேர்தலில் எப்படி பிரியுன்றதை நம்ம பேசுவோம். முதல்ல வந்து எதனால் வந்து பாஜக வந்து ஊழல் இருக்குது, ஊழல் சார்ந்து இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கை வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல், அவங்க வந்து குளோபல் சிவில் சொசைட்டி, அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் வந்து கரப்ஷன் பர்செப்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி, அந்த இண்டெக்ஸில் இன்றைக்கி இந்தியா வந்து பின்னாடி போயிருக்கு. அதாவது 2022 இருந்து 2023 அப்புறம் 2024 பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ரேங்கிங் வந்து 93. 180 நாடுகளை கணக்கெடுத்ததில் இந்தியாவில் ஊழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 93வது இடத்துக்கு வந்திருக்கு. கடந்த வருஷம் 85வது இடத்துல இருக்குது. 100 விழுக்காடு மார்க்குக்கு 40% மார்க்குக்கு மேலே இந்தியா எடுக்கிறது இல்லை. அப்போ நியூசிலாண்டு, ஃபின்லாண்டு, தேசிய பக்தி அதிகமாக பேசக்கூடிய ஜெர்மனி எல்லாம் டாப் 10ல் வராங்க, சிங்கப்பூர் எல்லாம். ஆனால் தேசிய பக்தி, தெய்வீகம், நாங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியா, ஊழலற்ற இந்தியா அப்படின்னு பேசுகிற இந்தியா வந்து யாரோட போட்டி போடுதுன்னா, பாகிஸ்தான் கூட, கசாகிஸ்தான் கூட தான் போட்டி போடுது. இதை விட பெருசாக இருக்கக்கூடிய சைனா கூட இந்தியாவை விட மேலே இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி, இந்த சைடு பாம்பேலேருந்து அந்த சைடு நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா ஊழல், லஞ்ச லாவண்யம் இருக்குன்றது நான் சொல்லலை, சர்வதேச அமைப்புகள் திரும்ப வருஷம் சொல்கிறாங்க. அப்போ ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, லாவண்யம் இல்லைன்றது பதில் சொன்னோம். இது முதல் பார்வை. இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவை வந்து விட பாஜக முன்னாடி வளர்ந்துருச்சு, மற்ற கட்சியை விட முன்னாடி வந்துடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக மக்கள் விட்டுருங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் சுங்கவரி சாலையை வந்து ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. இப்போ தமிழகம்னு எடுத்தால் 28லேருந்து 35 சுங்கவரி இருக்குங்க. உங்கள் சம்பளம் ஏறுதோ இல்லையோ, ஆண்டு வருமானம் கூடுதோ இல்லையோ, ஏப்ரல் 1ஆம் தேதியானா 5%லேருந்து 15% இல்லை 7% ஏற்றிடுறாங்க. இதனால தான் நம்ம வாங்குகிற தக்காளி விலை, வெங்காயம் விலையிலேருந்து ஆரம்பித்து போடுற துணிமணிலேருந்து எல்லா விலையும் ஏறுது. ஜிஎஸ்டியை ஒருத்தர் மருத்துவமனையில் போய் ஐசியூவில் படுத்திருந்தா கூட அவனுக்கும் ஜிஎஸ்டி போட்டாச்சு. வாய்க்கரிசிக்கு ஒண்டி தான் இன்னும் ஜிஎஸ்டி வரல, சாப்பிட்ற அரிசிக்கும் வந்துருச்சு, சுடுகாட்டில் ஒண்டி தான் இன்னும் ஜிஎஸ்டி வரல. இது தாண்டி பெட்ரோல் விலை 2014 70 ரூபா இருந்ததுங்க, இன்னைக்கு 100 ரூபா கிட்ட போயிடுச்சு. டீசல் விலை 57 ரூபா இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அதுவும் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா வந்துச்சு. இதனுடைய விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 42 விழுக்காடு 55 விழுக்காடு.
சிலிண்டர் விலையும் கேஸ் சிலிண்டர் விலையும் இன்னைக்கு 1100 ரூபா அந்த மாதிரி போயிடுச்சு உங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய் பெட்ரோல் விலையை குறைச்சு 1800 ரூபா கோட்டி, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய் பெட்ரோல் விலை லிட்டருக்கு குறைச்சு, டீசலுக்கு ஒரு 10 ரூபாய் குறைச்சு, சிலிண்டருக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் குறைச்சு, மோதியோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க, அது மக்கள்கிட்ட எடுபட்டுறாதா? மக்கள்லாம் வந்து இப்போ 5 வருஷம் நான் இவ்வளவு பே பண்ணேன்னு ஒரு 1/2% இல்ல கால் அதான் சார். இல்ல சார் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க சார். தேர்தல் அப்ப 5 ரூபாய் 10 ரூபாய்னு குறைச்சிருக்காங்க. இல்ல பண்ணுவாங்க, கண்டிப்பா குறைப்பாங்க. மக்கள் வந்து அவ்வளோ சிந்திக்காதவர்கள் கிடையாது. நீங்க கிள்ளி கொடுக்கும்போது மக்களும் ஓட்டை வந்து கிள்ளி கொடுப்பாங்க. நீங்க அள்ளி கொடுத்தீங்கன்னா திருப்பி அள்ளி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? எந்த வகையில வந்து மோடிஜி அவர்கள் வந்து பாப்புலர் ஆயிருக்காரு சொல்லுங்க தமிழகத்துக்கு? நீங்க எந்த ஒரு திட்டம் எடுத்தீங்கனாலும் நம்ம ஐசிஎஃப்ல இருந்து போதுங்க கோச்சு, வந்தே பாரத் கடைசியா தான் வருது நமக்கு. 5 ஊர் 6 ஊருக்கு விட்டதுக்கு அப்புறம் வட இந்தியா பூரா விட்டதுக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூர் சென்னைக்கு வருது. உண்டா இல்லையா? சதர்ன் ரயில்வேக்கும் மகாராஷ்டிரத்தில் ஓடுறதுக்கும் குஜராத்தில் ஓடுறதுக்கும் ரயில்வே அலோகேஷனை விட தமிழ்நாட்டுக்கு குறைவா உண்டா இல்லையா? அப்போ எல்லா இடத்துலையும் வஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து 1 ரூபாய் வாங்கிட்டு அவ்வளோ வரியை எடுத்துக்கிட்டு அது 30 பைசா திருப்பி கொடுத்துட்டு மோடி பாப்புலர் ஆயிட்டாரு, மோடி பாப்புலர் ஆயிட்டாருன்னா எப்படி பாப்புலர் ஆவார்? 2014 மோடியா லேடியான்னு கேட்டப்போ ஓட்டு வரல, அதுக்கு அடுத்த தேர்தலில் கேட்டப்பவும் வரல. 80 சீட்டில் இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் இவங்க ஜெயிச்சது மொத்தம் 3 தொகுதி, தர்மபுரி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் தேனி. இதற்கு காரணம் வந்து நான் பாமகவால் தர்மபுரி ஜெயிச்சாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஓபி ரவீந்திரநாத்னால தேனி ஜெயிச்சாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே போட்ட கட்டமைப்பால் ஜெயிச்சுக்கிறது எடுத்துக்கிறதா, இல்லை மோடியோட வசீகரம்னா அது ஒட்டுமொத்த தமிழகத்திலே வேலை செஞ்சிருக்கணும், வேலை செய்யலை. அப்போ 80 சீட்டில் இவங்க வெற்றி பெற்றதே 3 தான். என்ன ஒன்று, உள்ளாட்சி தேர்தலில் 7 விழுக்காடு வாங்கினாங்க இவங்க. அப்போ அதிமுகவும் பாஜகவும் தள்ளி நின்னாங்க. அதே பாராளுமன்ற தேர்தலோ இல்லை சட்டமன்ற தேர்தலோ வரும்போது அதிமுக கூட்டணியால் தான் இவங்களுக்கு அந்த 4 விழுக்காடு வந்தது. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு தலைப்போட ஒட்டி பேசும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 முனை இல்லை 5 முனை போட்டியாக வரலாம். திமுக அது ஒரு அணி, அதிமுக அது ஒரு அணி, பாஜக, அமமுக, ஓபிஎஸ் கூட ஏசி சண்முகம், பாரிவேந்தர், அது போல் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அணி. நாம் தமிழர் எப்பயுமே சொல்லிட்டாங்க நாங்கள் தனியாக தான் போக போகிறோம், அவங்க தனியாக தான் போக போகிறாங்க. இதை தாண்டி நோட்டான்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அதில் வரும், இல்லை நோட்டா உங்களை யாருமே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி போடுறவங்க. இப்போது நமக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னா 72லேருந்து 73% தான் ஆவரேஜ். நான் சொல்கிறது லாஸ்ட் 4 தேர்தலோட ஆவரேஜ் சொல்கிறேன். இதே சட்டமன்ற தேர்தல்னா 76% ஆவரேஜ். 4% வந்து முன்ன பின்ன வரும், அதாவது சட்டமன்ற தொகுதிக்கும் பாராளுமன்ற தொகுதிக்கும். இந்த 70% வச்சுக்கோ ஒரு ஆவரேஜா, இல்லை 72ன்னு வச்சுக்கோ. இதில் 55% வாக்குகள் வந்து திராவிட கட்சிகள் தான் வாங்கியிருக்காங்க. கடந்த 20 வருஷ டேட்டா இது. நான் வந்து இருக்கிறத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டேட்டா சொல்கிறேன். அப்போ 50லேருந்து 55% திராவிட கட்சிகளுக்கு போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 20%. நெறியாளர் ஆரம்பத்தில் சொன்னீங்க திமுகவும் அதிமுக எதிர்ப்பு உங்களுக்கு எப்பயுமே வந்து 10லேருந்து 15 வாக்குகள் இருந்ததுன்னு. அந்த 10லேருந்து 15 வாக்குகள் தான் மிச்சம் இருக்க கட்சியெல்லாம் பிரிச்சுக்கணும். இதில் வாக்கு வங்கி கணிசமாக இருக்கிறதும் வாக்கு வங்கி உயர்ற ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. ஒவ்வொரு தேர்தலையும் அந்த கட்சி வளர்ந்துட்டு இருக்கு, இளைஞர்கள் நிறைய அந்த கட்சி பின்னாடி போகிறதும் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவங்களது கன்ஃபார்ம் அவங்க தனியாக தான் நிற்க போகிறாங்க. இதில் பாமக எங்கே போகுது? ஒரு அணியில் போனால் பாமகவோட 5% போயிடும், தேமுதிமுக ஒரு அணியில் போச்சுன்னா அவங்களோட ஒரு 2% போயிடும். அந்த மாதிரி பாஜக ஒரு அணியில் போகுதுன்னா அது அந்த 3வது அணியில் வந்துடும். அப்படி இருக்கும்போது கணக்கிலேயே வரலைங்களே, அப்புறம் எப்படி பாஜக வளருது? நாங்கள் தான் மாற்று திமுக அப்படின்றது அதிமுகவை அழித்து விட்டு இல்லை அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு அதன்படி உள்ள வரணுன்றது ரொம்ப நாளாக அந்த ஸ்கெட்ச் இருக்குது. அந்த ஸ்கெட்சை தான் இவங்க பண்ணுறாங்க. இன்னொன்று, அதிமுகவில் அவங்க இவ்வளோ நாள் வந்து பாஜகவில் பாதிக்கப்பட்டு இப்போ தப்பிச்சு ஓடிட்டாங்க, இப்போ பேசுகிறதே கிடையாது. அவங்க மீறி அவங்க தனியாக நின்று மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு விகிதாச்சாரம் கூடும். இல்லை நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம், நாங்கள் அமைதியாக தான் இருப்போம், நாங்கள் தான் கூட்டணியில் இல்லையே, கூட எஸ்டிபிஐ நாங்கள் வச்சுருக்கிறோன்னு சொன்னால் மக்கள் தெளிவானவர்கள். பாராளுமன்ற தேர்தலில் வந்து யார் பிரதமர்ன்றதை தாண்டி பாரத பிரதமர் மோடி அவர்கள் திரும்பி வந்துடக்கூடாதுன்னு 2 தேர்தலில் ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். அவங்களோட எண்ணோட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த எண்ணோட்டத்தை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கேலோ இந்தியாவுக்கு வந்தார், ரயிலை தொடங்கி வச்சார், அதுக்கப்புறம் அதானியோட ஒரு சில ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு, ஏர்போர்ட் விரிவாக்கம் என்ன சொன்னா இனாவாமா மக்கள் போகிறதுக்கு பண்ணுறீங்க? அங்கே உள்ளே போனால் என்ட்ரி ஃபீ 10 நிமிஷத்துக்கு மேலே நின்னா சுங்க வரிச்சாலை மாதிரி அதுக்கு ஒரு 50 ரூபா போடுறாங்க. வேறு இடத்துல விட்டாங்கன்னா அங்கே ஃபைனை போடுறாங்க. கார் ஒன்றும் இல்லை, இளையராஜா அவர்களோட கார் வந்து சமீபத்தில் விட்டுட்டாங்க, ஏதோ அவசரத்தில் ஒரு சாவு சடங்கு வேலையாக மறந்துட்டாங்க, அந்த வண்டிக்கு ஃபைனை போட்டாங்க. ஏன்? எல்லாம் தனியார் மயம். பூரா மக்கள் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எல்லாத்தையும் தனியார் மயம் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து உங்களுக்கு வாக்கு வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்.
மக்கள் வந்து வரி பணத்துலையும் மக்கள் வந்து சுங்கச்சாலையிலையும் ஜிஎஸ்டி கட்டணும், அதுக்கப்புறமா வந்து பெட்ரோலுக்கு செஸ்ஸு கட்டணும், எல்லாத்தையும் கட்டிட்டு நீங்கள் வந்து இந்தியா ஒளிர்கிறது தேசம் முன்னேற்றுக்குன்னா மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்களா? காந்தி அவர்களை கூட நீங்கள் கடைசியாக விட்டு வைக்கல. அப்போ காந்தி அவர்களை வந்து யாருமே தமிழகத்தில் இருந்து பேசினவங்க வந்து ஒரு 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 மலிவான ஒரு சிந்தனையோடவோ இல்லை வந்து அவர் கண்ணியக்குறைவாக பேசினது கிடையாது. உங்களோட ஆதாயத்துக்கு வேண்டி காந்தி அவர்களே விட்டு வைக்கல, திருவள்ளுவரை விட்டு வைக்கல, அறிஞர் அண்ணாவை விட்டு வைக்கல, எம்ஜிஆர் அவர்களையும் கொச்சப்படுத்துறீங்க. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொன்னீங்க, சொல்லிட்டு 4 வருஷம் கூட்டணி வச்சுக்கினீங்க அந்த கட்சியோட. அப்போ உங்களோட தேவைக்கோசரம் தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இதில் எங்கேருந்து மக்களுக்கு உண்டான அரசியல் பாஜக பண்ணிச்சு? பிஎம் கிசான் ஸ்கீமில் இப்போ நிறைய பேருக்கு பணம் போல. ஏன் பணம் போலன்னா திமுக வந்து லிங்க் பண்ணலை, டேட்டா கொடுக்கல. ஏன் மத்திய அரசு சும்மா தானே இருக்குது, நீங்கள் டேட்டாவை லிங்க் பண்ண வேண்டியதானே? வங்கி யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. திரு சந்திரசேகர், இந்த கடந்த 2 தேர்தல் மோடி அவர்கள் சந்தித்த தேர்தல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 குஜராத் மாடல் வளர்ச்சி என்ற ஒரு போலியான வளர்ச்சி மாடல் இந்தியா ஃபுல்லாக கொண்டு சென்ற பிறகு போதும் தமிழ்நாட்டில் அது எடுபடலை. ஒன்று. இரண்டாவது 2019 இந்தியா முழுக்க தேசிய உணர்வு புல்வாமா தாக்குதலை கொண்டு நாங்கள் தான் தேசத்தை காப்பாற்ற முடியும், எங்களால் தான் தேசத்தை காக்க முடியும், மோடி அவர்கள் தான் ஒரு காவலர் என்று சொல்லி அதை எடுத்து சென்று அந்த 2019 தோல்வி. இப்பொழுதும் சரி, தமிழ்நாடு என்ற எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக மோடி அவர்கள் பார்க்கின்ற மாநிலமாக இருக்கிறதாக தமிழக மக்கள் உணர்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு வந்த வெள்ளம் புயலில் கூட கேட்ட நிதியை கொடுக்கவில்லை, கேட்காமலேயே குஜராத்துக்கு கொடுக்கிறார் என்பது கீழ்மட்டம் அளவிற்கு பேசப்படுகிறது. எனவே மோடி அவர்களுடைய வளர்ச்சியும் சரி, அவருடைய உலகத் தலைவர் என்ற ஒரு பிம்பமும் சரி தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதுதான் உண்மை. அது இந்த கடந்த 2016 இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒருங்கிணைந்த கூட்டணியாகவும் இந்த அணி செயல்பட்டு நன்றி 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 மோடி அவர்களை 2019 2024 வீழ்த்தும். நன்றி சார். திருக்கலை, அதிமுகவுக்கு சாதகமான தேர்தல் இது. அவங்க 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்த பாஜகவுக்கு எதிராகவும் 3 ஆண்டுகளை முடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சிக்கு எதிராகவும் அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். அது அவர்களுக்கு இந்த டபுள் வாமி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், 2 அதிருப்திகளையும் அவர்கள் அறுவடை செய்வார்கள். கூடவே மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் 60 ஆண்டு காலத்தில் தமிழகத்துக்கு செய்த வஞ்சகங்களையும் அவர்கள் முன்வைப்பார்கள். எனவே மும்முனை தாக்குதலை அவர்கள் நடத்தும் போது அவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று நான் கணிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. திரு வெங்கட்ரமணி, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெரிய சேலஞ்சு அவங்களுடைய வாக்கு வந்தியை தக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸும் பண்ணணும், உயர்த்தவும் செய்யணும். மற்ற கட்சிகள் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் மாதிரி கட்சிகள் இளைஞர்கள் மத்தியில் நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. அந்த இடத்துல அவங்க நிறைய ஓட்டு வாங்குற மாதிரி தெரியுது. பாரதிய ஜனதா வளர்கிறாங்க, பட் இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படும். நன்றி நன்றி நன்றி. திருமதி சுபா. சார், ஆக்சுவலாக இங்கே வந்து ஏஐடிஎம்கேக்கு யார் பிஎம்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மோடியா லேடியாங்கிறது கூட முதல்ல இல்லை கணேசன் தான் சொன்னார். அதற்கு பிறகு தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தேர்தலுக்கு முதல் நாள் அந்த வார்த்தையை முன்னிறுத்தி அந்த தேர்தலை சந்தித்தாங்க. ஆனால் இப்போது டிஎம்கேக்கு வந்து யார் ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர்னு இந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியல. ஸோ பிரதமர் வேட்பாளருக்கான இடம் வந்து வெற்றிடமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருந்தால் கூட இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக கண்டினியூ ஆனாலும் கூட பிரதமர் வந்து ஜெயலலிதா போல இவர் தான் பிரதமர்னு நம்ம இங்கே யாரையும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதையும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, வளர்ச்சி, ஊழலற்றது. அங்கே வந்து கரப்ஷன் இண்டெக்ஸை பற்றி பேசினார். யூபிஏ கவர்மெண்ட்டில் கரப்ஷன் இண்டெக்ஸ் என்னங்கிறத திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இந்த இடத்துல விளக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, அதை தாண்டி திட்டங்கள் சரியாக போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிலாம் பார்க்கும்போது வாக்குகள் அதிகரிக்கும், வாக்கு வங்கியை அதிகரிக்க போவது யார் அப்படின்னு கேட்குற இடத்துல கண்டிப்பாக பாஜகவுக்கான வாய்ப்பு வெற்றி வாய்ப்பாக இருக்கும். ஒரு பிரகாசமான ஒரு ஓப்பனிங்காக இருக்கும்னு தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் சார். நன்றி நன்றி நன்றி. திரு கோட்டி. அதாவதுங்க, அதிமுக வாக்கு வங்கி கூடுன்னு சொல்கிறாங்க. அதாவது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் போய்விட்டதுனால அதிமுக வாக்கு வங்கி கூடுன்றாங்க. அதிமுக ஒரே ஒரு உத்தரவாதத்தை சொல்லணும், தேர்தலுக்கு பின்னாடி ஒருவேளை நாங்கள் ஜெயித்தோம் கொஞ்சம் பாராளுமன்ற தொகுதினா மோடி அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், பாஜக கூட எங்களுக்கு தேர்தலுக்கு பின்னாடியும் கூட்டணி இருக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் சொன்னாங்கன்னா மேபி பப்ளிக் வந்து அவங்கள ஓட்டு வங்கி குறைஞ்சது மேபி கூடலாம் ஓரளவு. கண்டிப்பாக சொல்லுவாங்க, தேர்தலில் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லாமலாம் போவாங்க. மோடி எதிர்த்து தான் பேசுவாங்க.
நாங்க போய் ஜெயிச்சுட்டு போய் இல்ல, மோடி மக்கள் எந்த அளவுக்கு அதை நம்புறாங்கன்னு பார்க்கணும். நன்றி நன்றி. இல்ல அப்ப அது தேர்தல் பிரச்சாரத்தப்போ அது அவங்களோட என்ன மாதிரி பிரச்சாரத்தை பண்றான்னு பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க, யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து ஊழல் இல்லையான்னு. யூபிஏ கவர்மெண்ட்ல ஊழல் இருந்தது. யூபிஏ கவர்மெண்ட்லயும் வந்து இதே மாதிரி இந்தியா வந்து 100 மார்க்குக்கு வந்து 30 மார்க் 40 மார்க்குக்கு கம்மியாக தான் வாங்குச்சு. இல்ல இண்டெக்ஸ் வந்துட்டு 100க்கு மேல இருந்தாங்க அவங்க யூபிஏ பீரியட்ல. அதனால தான் மக்கள் அவங்கள தோக்கடிச்சாங்க. உங்க பீரியட்ல இப்ப 95ல இருக்கீங்க. இதே மாதிரி ஊழல் போச்சுன்னா அப்ப நீங்க தான் அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. உங்களுக்கு நரேந்திர மோடி அரசு எந்த இண்டெக்ஸையும் நீங்க வந்து பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், நீங்க எதுவுமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸையுமே எதிர்ப்பு வாக்குகள்னு இந்த இடத்துல ஒன்று எல்லாத்தையுமே வெஸ்டர்ன் சதி இந்தியாவுடைய உலக அளவுல கொடுக்கிற இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் நீங்க எதுவுமே ஏத்துக்க மாட்டேன்றீங்க. நன்றி திரு. பசிப்பட்டினி பசிப்பட்டினி ஏத்துக்கிறது இல்ல. அவங்க இந்தியா வந்து malnutrition குறியீட்டுல வந்து பங்களாதேஷ் கீழ இருக்கு. செய்ய போவது பாஜக மட்டுமேங்கிறது தான் இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்ல டிஃபிகேஷன் ஃப்ரீ இந்தியான்னு சொன்னாங்க. இன்னமும் வந்து சிறுநீரும் மலமும் வந்து வெளியில கழிப்பிடம் செலுத்துறது இன்னும் இருக்குது நாட்டுல. எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிறது கிடையாது. எதையுமே ஒத்துக்கிறது கிடையாது. வேங்கை வயல விடவா. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. பிரச்சனைங்க உங்களுக்கு பெருசா. நன்றி நன்றி சார். நன்றி 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 நன்றி. காரை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தமிழகத்தில் அமைந்திருக்கிற கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தேர்தலில் அடிப்படை நோக்கம் என்னங்கிறது தெரியும். ஜனநாயகத்திற்கு எதிரான கூட்டணி பாஜக கூட்டணி. மத நல்லிணக்கத்திற்கு, அரசியல் சாசனத்திற்கு, மத ஒற்றுமைக்கு, சமூக நீதிக்கு எதிராக கூட்டணி என்பது பாஜக கூட்டணி. மக்கள் இங்கே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக என்பது இதையெல்லாம் காப்பதற்காக வளர்ச்சியின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி. அண்ணா திமுக என்பது ஒரு வெற்றிடத்தை, அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். அடிப்படை உறுப்பினர்கள் வாக்குகள் அண்ணா திமுக இழந்து விடவில்லை. ஆனால் புரட்சி தலைவருக்கும் அம்மா அவர்களுக்குமாக கொடுத்த அந்த இரட்டை இலை வாக்குகள் என்பது இனிமேல் அண்ணா திமுக விழாது என்பதைத்தான் நான் அதில் பதிவு பண்ண. எந்த நோக்கமும் இல்லாத பிரதமர் வேட்பாளரை விடுங்க, வேற எந்த அடிப்படை நோக்கமும் இல்லாம தேர்தல் களத்தை சந்திக்கிற அதிமுக என்பது தமிழகத்தினுடைய திராவிட இயக்கங்கள் என்கிற பெயரில் இருக்கிற இயக்கத்திற்கு இழப்பு என்பதைத்தான் நான் பதிவு செய்தேன். மிக்க நன்றி. உங்க அனைவருக்கும் பங்கேற்றதற்கும் கருத்து பகிர்ந்ததற்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.